எதிரிகளை பழிவாங்கும் ஆயுதமா அமலாக்கத்துறை? ஈடின்னு சொல்லப்படுற அமலாக்கத்துறையை விசாரிக்காத கட்சிகளும் ஈடி ரெய்டுக்கு உள்ளாகாத கட்சிகளும் இந்தியாவில் இல்லங்கிற அளவுக்கு அமலாக்கத்துறை இப்ப வரைக்கும் அதிரடி துறையாதான் இருக்கு. பொருளாதார குற்றங்களை தடுக்கிறதும் பொருளாதார சட்டங்களை அமல்படுத்துறதுக்கும் உருவாக்கப்பட்டதுதான் ஈடி. ஆனா பாஜக ஆட்சியில அந்த துறை ஆளும் கட்சியோட கைப்பாவையா இருக்குங்கிற குற்றச்சாட்டு அதிகமாகி இருக்கு. பல உயர்நீதிமன்றங்கள் அமலாக்கத்துறை மேல கடுமையான விமர்சனங்களை முன்வச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் அமலாக்கத்துறையை நோக்கி பல கேள்விகளை எழுப்பி கடுமையான விமர்சனங்களையும் முன்வச்சிருக்காங்க. வஞ்சக எண்ணத்துடன் அமலாக்கத்துறை செயல்படக்கூடாதுன்னு 5000 கேஸ் போட்டு அதுல 10% பேருக்கு தான் தண்டனை வாங்கி கொடுக்குது, குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே பலரை சிறையில் அடைக்கிறீங்கன்னு கடுமையா சாடி இருக்காங்க. அமலாக்கத்துறையை உச்ச நீதிமன்றம் விமர்சிச்ச பின்னணி என்ன? நேர்மையா செயல்படுதா அமலாக்கத்துறை? எதிர்கட்சிகளை பழிவாங்கறதுக்காகவே ஆளும் கட்சி பயன்படுத்துதா? இதெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்தியால பொருளாதார குற்றங்களையும் அந்நிய செலாவணி மோசடிகளையும் தடுக்கும் நோக்கத்துல கடந்த 1956 மத்திய நிதி அமைச்சகத்தோட வருவாய் பிரிவின் கீழ் இயங்கக்கூடியதா அமலாக்கத்துறை உருவாக்கப்பட்டுச்சு. மத்திய அரசோட பொருளாதார சட்டங்களை அமல்படுத்தும் ஈடியோட தலைமை அலுவலகம் டெல்லியிலையும் நாடு முழுவதும் 5 கிளை அலுவலகங்களோடையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 2002, அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999, தலைமறைவு பொருளாதார குற்றவாளிகள் சட்டம் 2018, அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம் 1973, காபிபோசா சட்டம் 1974 மொத்தம் 5 பொருளாதார குற்றத்தடுப்பு சட்டங்கள் அமலாக்கத்துறை அமல்படுத்தது. ஈடிக்கு பொருளாதார குற்றங்கள்ல தொடர்புடைய நபர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கவும் அவங்க சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் அதிகாரங்கள் இருக்கு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்துல சம்பந்தப்பட்டவங்களை விசாரணைக்காக கைது செய்யற அதிகாரமும் ஈடிக்கு இருக்கு. இந்த அதிகாரத்தை வச்சுதான் செந்தில் பாலாஜி, டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால், துணை முதல்வராயிருந்த சிசோடியா, ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் உள்ளிட்ட பலரை அமலாக்கத்துறை கைது செஞ்சு பல நாட்கள் சிறைகளை அடைச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அமலாக்கத்துறை மீது தொடரப்பட்ட வழக்கோட மேல்முறையீட்டு மனுவை விசாரிச்ச உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறையோட நடவடிக்கைகளை பத்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அமலாக்கத்துறையோட நடவடிக்கைக்கு ஆளான பலர் சிறை, சொத்து முடக்கம்னு பெரும் நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனா சிலர் அதிலிருந்து வெளியில வந்து நார்மலாவும் இருக்காங்க. இந்த வித்தியாசங்களை குறிப்பிட்டு தான் எதிர்கட்சிகள் பாஜகவை ஒரு வாஷிங் மிஷின் கட்சின்னு விமர்சிக்கிறாங்க. அதாவது அமலாக்கத்துறையால ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டவங்க பாஜகவில் சேர்ந்தா அவங்களோட ஊழல் கரை காணாம போயிடுதுன்னு குற்றம் சாட்டினாங்க. இதுக்கு உதாரணமா சில வழக்குகளையும் எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டுறாங்க. முன்னாள் மகாராஷ்டிரா முதல்வர் நாராயண் ராணே சிவசேனா கட்சியிலையும் காங்கிரஸிலையும் இருந்தாரு. இவர் மேல 300 கோடி ரூபாய் அளவுக்கு பண மோசடி வழக்க போட்டாங்க. காங்கிரஸ்ல இருந்த ராணே 2017 அந்த கட்சியிலிருந்து விலகி தனி கட்சியை ஆரம்பிச்சாரு. பிறகு பாஜகவோட கூட்டணி அமைச்சாரு, மத்திய அமைச்சராகவும் ஆனாரு. அவர் மேல அமலாக்கத்துறையோ மத்திய விசாரணை அமைப்புகளோ எந்த விதமான மேல் நடவடிக்கையும் எடுக்கல. இதே போல அதே மாநிலத்தை சேர்ந்த அஜித் பவார் மேல நீர்ப்பாசன ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்சாங்க. அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸை பிரிஞ்சு தன் ஆதரவு எம்எல்ஏக்களோட பாஜக கூட்டணிக்கு போனாரு, துணை முதல்வரும் ஆனாரு. அவர் மேல இருந்த வழக்குகள்ல எந்த நடவடிக்கையும் இல்லை. இவரை போலவே அதே கட்சியில மூத்த தலைவராய் இருந்த முன்னாள் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் பிரபுல் பட்டேல் லாப நோக்கத்தோட முக்கியமான விமான வழித்தடங்களை தனியாருக்கு கொடுத்தாருன்னு அமலாக்கத்துறை வழக்கு போட்டுச்சு. இவரும் பாஜக கூட்டணிக்கு போக வழக்குல அவர் பேர் சேர்க்கப்படல. இதெல்லாம் எதிர்கட்சிகள் ஆதாரத்தோட அமலாக்கத்துறைக்கு எதிராக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள். தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளே வழக்குகளை கைவிட லஞ்சம் கேட்டதா மாநில லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு போட்டாங்க. தமிழ்நாட்டில் அங்கித் திவாரிங்கிற அமலாக்கத்துறை அதிகாரி ஒரு வழக்கை கைவிட லஞ்சம் கேட்டதா வாங்கிய பணத்தோட கையும் களவுமா பிடிபட்டாரு. கேரளால கொச்சி தொழிலதிபர் ஒருத்தரோட வழக்க கைவிட 2 கோடி லஞ்சம் கேட்டதா அமலாக்கத்துறையோட உதவி இயக்குனர் சேகர்குமார் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டுச்சு. இப்படி அமலாக்கத்துறை மேல குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில தான் உச்சநீதிமன்றமும் கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டு இருக்கு. இதுக்கு அமலாக்கத்துறையும் பதில் சொல்லி இருக்கு.
இதுவரைக்கும் பண மோசடி வழக்குகள்ல 23,000 கோடி ரூபாய் கைப்பற்றி இருக்கிறதாவும், சில அரசியல்வாதிகளோட வீடுகள்ல சோதனை செஞ்சப்போ பணம் என்னும் இயந்திரங்களை வச்சு எண்ணுற அளவுக்கு பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கு. சட்டப்படிதான் தங்களோட நடவடிக்கை இருக்குன்னு உச்சநீதிமன்றத்துல அமலாக்கத்துறையோட வழக்கறிஞர்கள் சொன்னாலும், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்ற மாதிரி அமலாக்கத்துறை தனது அதிகாரத்தை தவறா பயன்படுத்தது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா அண்மையில திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் தாக்கல் செய்த வழக்குல பதில் மனு தாக்கல் செய்யாத அமலாக்கத்துறைக்கு 30,000 ரூபாய் அபராதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் விதித்ததும் வலு சேர்க்குது. அமலாக்கத்துறை தன்னோட விளக்கத்தை பொது வெளியில சொன்னாலும் அதை அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்தல அப்படிங்கறத ஆட்சியில இருக்கிறவங்களும் நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளோட கோரிக்கையா இருக்கு.